ஐயா உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம்குமார், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆறுமணேரி பகுதியில் 3 தனியார் மது விடுதிகள் அமைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருந்து வருகிறது. இதற்கு உள்ளூர்லேயும் கடுமையான எதிர்ப்புகள் இருக்குது. பல்வேறு அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்து மகாசபா சார்பாகவும் நாங்கள் போராட்டத்தில் இந்த மது விடுதிகள் வரக்கூடாது அப்படின்னு போராடுறதுக்கு தயாராகிட்டோம். ஆனால் என்னென்னா, இந்து வியாபாரிகள் சங்கம், தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்து சார்பாக இந்த மது விடுதிகள் அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு வேதனையான சம்பவம். இதை அவங்க செய்யக்கூடாது. ஒரு இந்துன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மது விடுதிக்கு ஆதரவாக போய் நிற்கிறது வருத்தம் அளிக்கிறது. இன்னொன்று, மக்களுடைய எதிர்ப்பை அவங்க சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா உள்ளூர் மக்கள் வேண்டாங்கிறாங்க. உள்ளூரில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. பல்வேறு அமைப்புகளும் சமூக அக்கறை கொண்ட நபர்களும் அரசியல் பிரமுகர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கத்தினர் மது விடுதிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது வேதனை அளிக்கிறது. இன்னொன்று என்னென்னா, திருச்செந்தூர் ஒரு ஆன்மீக தலம், வழிபாட்டு தலம். இங்கே இப்போ ஒரு வாரமே பல லட்சம் பக்தர்கள் வராங்க. இப்போ அங்கே பக்தர்கள் அதிக அளவில் வராங்கன்னு இவங்க திட்டமிட்டு தான் இங்கே அதிகமான கூட்டம் வரக்கூடிய காரணத்தினால தான் இந்த மது விடுதிகள் அனைத்துமே இந்த ஆறுமணேரி, அதாவது திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆறுமணேரியை சுற்றி இந்த 3 தனியார் மது விடுதிகளும் அமைக்கக்கூடிய காரணமே என்னென்னா இதுதான். எப்படியும் சுற்றுலா மாதிரி வராங்க மக்கள், வழிபடுறது, சாமி கும்பிடணுன்னு வராங்க. பெரிய பெரிய பணக்காரங்களும் வராங்க. வந்தாச்சுன்னா இப்போ வழிபடுறாங்க. சில நேரங்களில் சுற்றுலா, ஏன்னா கடல் இருக்குது, திருச்செந்தூரில் கடல் இருக்குது, ஆனால் சுற்றுலா மாதிரி கூட சிலர் வராங்க. அவங்க வரும்போது மது அருந்திட்டு இங்கே நோடி அருகில் இருக்கிற லாட்ஜில் ஏதாவது தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. அப்போ மது அருந்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனியார் மது விடுதியாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லி இவங்க அப்படி ஒரு கற்பனை. நிறைய பேர் வர்றதுனால கண்டிப்பாக மது அருந்துறவங்க வருவாங்க. அப்போது மது அருந்திட்டு நம்ம இந்த தனியார் ப்ரைவேட் பாராக இருந்தாச்சுன்னா மது அருந்துறதுக்கு வருவாங்க, அதிக அளவில் வருவாங்க, நமக்கு வியாபாரம் நடக்குங்கிற நோக்கத்தில் திட்டமிட்டு இந்த மது விடுதிகள் தொடங்கப்படுகிறது. இதனால் வெளியூரில் இருந்து வர்றவங்க மது குடிக்காங்களோ குடிக்கலையோ, உள்ளூரில் இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள் நிறைய பேர் வெளியே தெரியாமல் குடிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இங்கே போய்ட்டு உள்ளே போய் குடிப்போம். குடிக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி காரில் வர்றவங்க எல்லோரும் குடிச்சிட்டு கண்டிப்பாக போதையில் வண்டி ஓட்டுவோம். இதனால் விபத்துகள் அதிகமாக நடக்கும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பள்ளி குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, பொதுமக்களுக்கு, வணிகர்களுக்கு, யாருக்குமே இது பாதுகாப்பு இருக்காது. எங்கேயோ வெளியூர்லேருந்து ஆட்கள் வாராங்கிறதுக்காக இவங்க அவர்களுக்காக மது விடுதிகள் துறக்கிறத நினச்சிக்கிட்டு உள்ளூர் மக்களை அழிக்கிறதுக்கு இவங்க பிளான் போடுறாங்க. இது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த மது விடுதிகளை திறக்க விடக்கூடாது, தடை செய்யணும். ஏன்னா இந்த மது விடுதிகள் திறந்தாச்சுன்னா உண்மையிலே சட்ட ஒழுங்கு கெடும். பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறுகள் ஏற்படும், ஆபத்துகள் ஏற்படும். ஆகையினால் இந்து மகாசபா சார்பாக நாங்கள் இந்த மது விடுதிகள் அமையக்கூடாது என்று தீவிரமாக இருக்கின்றோம். ஆறுமணேரி மக்களும் இந்த மது விடுதி வரக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கின்றார்கள். ஆகையால் பெரும் லாப நோக்கத்தோடு மக்களை பற்றி எல்லளவும் சிந்திக்காமல் இந்த மது விடுதிகள் இங்கு திறப்பது நியாயமில்லை. நீங்கள் வேறு எங்கேனாலும் போய் தரங்க, திருநெல்வேலியில் தரங்க, தூத்துக்குடியில் தரங்க, எங்கேனாலும் திறந்துட்டு போங்க. இது ஆன்மீக தலம், இது சுற்றுலாத்தலம் கிடையாது. திருச்செந்தூர் ஆன்மீக தலம், சுற்றுலாத்தலம் கிடையாது. இங்கே மது விடுதிகள் திறக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். யாருமே, இந்த மக்கள் திருச்செந்தூரை சுற்றி, ஆறுமணேரியை சுற்றி வாழக்கூடிய இந்த புண்ணிய பூமியில், இந்த ஆன்மீக பூமியில் வசிக்கக்கூடிய மக்கள் யாருமே இதை அனுமதிக்க மாட்டோம். இங்கே உள்ள அரசியல் பிரமுகர்களும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆகையினால் நீங்கள் வேறு ஒரு இடத்த வெளியே போயிருங்க, எங்கேயாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பகுதியில் போயிருங்க. தயவு செய்து இங்கே அமைக்காது. இது புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி. ஆகையினால் இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் தீவிரமாக இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மது விடுதிகளை அமைப்பதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாது. இங்கே மது விடுதியை அமைக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. ஐயா.